ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு டெக்ஸஸ் தான் வந்திருக்கோம். ஸோ பென்டன்வில் மூவ் ஆகும்போது யூஎஸில் நமக்கு இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. ஸோ பார்த்தப்போ கல்பனா அக்கா ரொம்ப க்ளோஸில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணும்போது அக்காவும் சேம் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஷேர் பண்ணது பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க எனக்கு போஸ்ட்மார்ட்டம் அப்போ கால் பண்ணி எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்டதெல்லாம் என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அண்ட் அவங்க டிசம்பரில் வேற நம்மளை பார்த்தாங்க. அந்த ஷார்ட் வீடியோ நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் சான்வி குட்டி எப்படா ரெடி ஆவாங்க நம்ம போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ட்ரிப் இது. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. இங்கே நம்ம இப்போ அக்கா வீட்டு வாசலில் தான் இருக்கோம். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். நம்ம ஒரு வழியாக ட்ரிப்புக்கு நம்ம அக்கா வீட்டுக்கு போக போகிறோன்னு. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே நுழையும் போதே ஆர்த்திலாம் எடுத்து அக்கா அழைச்சது ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. பயங்கரமான சாப்பாடு அரைச்சி விட்ட சாம்பார் வடை பாயசம்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கட்டிட்டு அக்கா வீட்டை அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க பொண்ணு பண்ண கிராஃப்ட்ஸ் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அக்காவுமே ரொம்ப அழகாக சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் சில இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு இந்த மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அக்கா. ஸோ அவங்க வீட்டுக்கே அவங்களோட வே ஆஃப் லைஃப் பார்க்கறது இட் ரியலி ஃபெல்ட் சர்ரியல். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். சாப்பிட்டுட்டு இந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். ஸோ இந்த கோயில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம ப்ராப்பர் சவுத் இந்தியன் செட்டப்பில் இருந்தது. நல்ல பெரிய கோபுரம், துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளே ஆஞ்சநேயர் க்ரீன் கலர் ஸ்டோனில் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி அக்கா சொன்னாங்க. அக்கா சொல்லலைன்னா அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அக்கா அடிக்கடி இந்த கோவிலுக்கு போயிடுவாங்க போல இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டோரிஸ்லாம். ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயராக இந்த வீசா அது ரிலேட்டடாக வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி அங்கேயே போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பில் இருக்கிற கோவில் போயிட்டு மனசுக்கு ரொம்பவே நிறைவாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தள்ளி இருக்கும்போது ஃபேமிலிஸ்னால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி நம்ம பசங்களுக்கு கசின்ஸ்லாம் வீடியோ காலில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரொம்ப வருஷம் கழித்து அமைஞ்சு அண்ட் கிட்ஸ் கசின்ஸை எப்போ நினச்சாலும் விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே ரொம்ப தனி. இங்கே வாழ்கிற ஃபேமிலிஸ்க்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா வீடியோ காலில் பார்த்துட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ரொம்ப வளர்ந்துருப்பாங்க. நம்மளை திரும்ப ஞாபகப்படுத்தணும் நம்மளுடைய நெஃப்யூஸ் அண்ட் நீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே க்ரோயிங் டுகெதருங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். டின்னருக்கு கைலாஷ் பர்பத் வந்தோம். கைலாஷ் பர்பத் எனக்கு கேனடாவில் ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். ஸோ அது இங்கே டெக்ஸஸில் இருக்குன்னு தெரிஞ்சோடனே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அக்காட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், அக்கா வீட்டில் தான் சாப்பிட்ணுலாம் சொல்லாதீங்க அக்கா, எனக்கு நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் ப்ளீஸ் அக்கான்ற மாதிரி சொன்னேன். அக்காவும் ஸ்வீட்டாக செல்லமாக கோச்சிக்கிட்டு சரி ஓகேவா ட்ரை பண்ண இந்த தடவைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டு காரம் எல்லாமே நல்லா இருந்தது. அத்திம்பே ரொம்ப ஸ்வீட் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார், வீடியோ எடுத்துக்கோ வச்சோ, சேனலுக்கு வீடியோ எடுத்துக்கோ வச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்வீட். நெக்ஸ்ட் டே மார்னிங் அக்கா பொங்கல் வடை இட்லி சாம்பார்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செம்ம கட்டிட்டு இது டிஃப்ரெண்ட்டாக பம்ப்கின்ல ஒரு ஹல்வா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு பெப்பா பெக் தீம் பார்க்குங்கிற மாதிரி போனோம். ஸோ இங்கே போனால் பசங்களை விளையாட விட்டு நம்மளாம் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களுமே ரொம்ப அதை என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி. ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இதை நான் தனி வீடியோவாகவே போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த தீம் பார்க். ஸோ இங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு சாம்பார் வடை சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்கள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற சமயத்தில் அக்கா என்னை பட்டேல் பிரதர்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கே பென்டன்வில்ல இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ இங்கே அக்கா ஒரு மருந்து சாமான்லாம் பார்த்துட்டு இது வாங்கிக்கோ, இது இங்கே நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்லாம் அழகாக எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த கடையெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நமக்கு என்னமோ நம்ம சென்னையில் ஒரு கடைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ பட்டேல் பிரதர்ஸில் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் இங்கேயும் அங்கேயும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அண்ட் சில பிராண்ட்ஸ் கேனடாவில் கிடைக்கிற பிராண்ட்ஸ் இங்கே பார்த்தோன்னே எனக்கு ஒரே நாஸ்டாலஜி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டீ சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு. அப்புறம் டேட்ஸ் ரொம்பவே சீப்பாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ். அப்புறம் மருந்து சாமான்லாம் அக்கா வாங்கிக்க சொன்னாங்க. இந்த பிரிங்கா ஆயில், அப்புறம் திருப்பிலா பொடி, அப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிக்கும்னு சொல்லிட்டு இந்த
அந்த பாதாம் பிசன் இருக்கும்ல அது, அப்புறம் வந்து அஸ்வகந்தா பவுடர் அதெல்லாம் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ ரொம்பவே ஸ்வீட்டாக ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ டின்னருக்கு வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி. எனக்கு எப்படி வந்து நார்த் இந்தியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, ராம்க்கு வந்து இந்த பரோட்டா பிரியாணிலாம் வந்து அப்படியே அவர் வந்து வெறி கொண்டு போவார். ஸோ அவருடைய நைட் இன்னைக்கு. ஸோ பன்னீர் சோடாலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது இந்த கடை. ஸோ அப்புறம் வந்து கோபி 65, அப்புறம் வந்து பரோட்டா, நூல் பரோட்டா, பன் பரோட்டா, அப்புறம் வந்து பேபிகார்ன் 65, அப்புறம் நிறைய பன்னீர் சோடா ரவுண்டு போனோம். அப்புறம் இலை பரோட்டா அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு செம்ம கட்டினோம். ஸோ சூப்பராக இருந்தது இந்த கடை. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கோலி சோடா தான் வந்து இந்த கடையோட ஹைலைட்டு. ஸோ ரொம்ப அப்படியே வந்து மதுரை போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தோசை கேப்சிகம் சட்னி சாப்பிட்டுட்டு அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒருத்தவங்க வந்து மில்லட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அது முடிச்சுட்டு லாஸ்ட் டே சிம்பிளி சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து லஞ்ச், அதாவது பிரஞ்ச் மாதிரி வந்தோம். ஸோ ஒரே கன்ஃபியூஷன், ஏன்னா A to B இருந்தது, சரவண பவன் இருந்தது, அப்புறம் சிம்பிளி சவுத் இருந்தது. ஒரே கன்ஃபியூஷன், எதுக்குடா போகிறது, நமக்கு டைமே பத்தலையேங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் வந்து பென்னே தோசை வந்து இங்கே இருக்குன்னாங்களா, அதில் நான் வந்து விழுந்துட்டேன். ஸோ கிறிஸ்பி கார்ன், பென்னி தோசை, அப்புறம் விஜயவாடா பிரியாணி, அப்புறம் அஃப்கோர்ஸ் வித்யுத் வந்து கீ தோசை, பன்னீர் பட்டர் மசாலா, நான் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்டேப்பிள். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அந்த பென்னி தோசை வந்து ரொம்ப வருஷம் கழித்து சாப்பிட்ட அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஃபலூடாலாம் சாப்பிட்டுட்டு வந்து செம கட்டிட்டு வந்தோம். ஸோ அக்கா வந்து எங்கள் எல்லாருக்குமே க்ளோத்ஸ் வாங்கியிருந்தாங்க. குட்டிக்கு வந்து நல்லியில் வந்து பட்டுப்பாவாடை, எனக்கு சாரி, அப்புறம் இன்னும் வித்யுத்துக்கு டிஷர்ட், ராம்க்கு டிஷர்ட், அப்புறம் குழந்தைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல கேட்காம அதெல்லாம் வேறு வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே மனசுக்கு நிறைவான ட்ரிப். அண்ட் அத்திம்பேர் கேட்காம கிளம்புறப்போ உனக்கு பீட்ஸா பிடிக்கும், இங்கே கறி பீட்ஸான்னு வந்து பன்னீர்லாம் போட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அதை வேறு டு கோக்கு வந்து கொடுத்து அமிச்சாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்னில் வந்து மெக்கலஸ்டருங்கிற பிளேஸில் தங்கிட்டு அங்கே தான் அந்த பீட்ஸாவை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங்காக கிளம்பி நாங்கள் வந்து ஊர் வந்து சேர்ந்தோம். ரொம்பவே மெமரபிளான ட்ரிப். ஸோ நம்ம இந்தியாலாம் போனால் வந்து ரொம்பவே ரீசார்ஜ் ஆகி திரும்பி வருவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம விளாக்ஸ்லேயே வந்து சென்னை விளாக் ஒன்று பார்த்துருப்பீங்க, என் கசின்ஸோட வந்து பயங்கர பிளாஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப மெமரபிள் டேஸ் வந்து இந்த ட்ரிப்புன்னு சொல்லுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வி கேன் மீட் ஆஃபன் அண்ட் மீட் சூன். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.